விக்கி ப்ரோ, ஸோ இப்போ இந்த ஃபுல் கிட் வந்து YAMAHA R15 V3க்கு மட்டும் தான் இருக்கா, இல்லை இந்த மாதிரி பாடி கிட் வந்து வேற என்னென்ன பைக்ஸ்? பாடி கிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து R15 V2க்கு இருக்கு. இப்போ V3க்கே பார்த்தீங்கன்னா இது R1 கிட், இது இல்லாமல் R6 கிட் இருக்கு. ஸோ இல்லைனா வந்து 2-3 பேர் வந்து தனியாக டேங்க் மட்டும் போடணும், இல்லை எனக்கு R1 டூம் மட்டும் போடணும்னா V3க்கு போட்டுக்கலாம். ஸோ டெயில்கிட்டும் தனியாக வருது, டேங்க்கும் தனியாக வருது, டூமும் தனியாக வருது. ஸோ இந்த மாதிரி ஃபுல் கிட்டாக போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கான்செப்டாக ஏதோ ஒரு டிசைன்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஃபுல் அவுட்லுக் எடுத்துன்னு வரணும், இந்த மாதிரியே பண்ணி தரலாம். இல்லை எனக்கு இண்டிவிஜுவலாக வேணும், ஒரு டூம் மட்டும் மாற்றினா போதும் ப்ரோ, அந்த லுக் எனக்கு போதும் அப்படின்றவங்களுக்கும் பண்ணி தரலாம். ஓகே. V2 V3க்கு இருக்கு, வேற V3க்கு இருக்கு. டாமினாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாமிவேல் கிட் இருக்கு. ஓகே. அப்புறம் வந்து டியூக்கு பார்த்தீங்கன்னா X3 கிட் இருக்கு. ஸோ அந்த டேங்க் மேலே வந்து ஃபேரிங்ஸ் மட்டும் வரும் பார்த்தீங்களா, ஓகே அது. அப்புறம் RCக்கு X2 கிட் இருக்கு, நம்மளே நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம். ஓகே. KTM RCக்கு இருக்கு, டியூக்குக்கு இருக்கு. RCக்கும் இந்த மாதிரி பண்ணலாம் ப்ரோ, சூப்பராக டீகால்ஸ் கிட்லாம் போட்டு நிறைய பண்ணலாம். ஓகே. கஸ்டமர்ஸை வந்து டேரெக்டாக என்ன வந்து அப்ரோச் பண்ணி என்ன டிசைன் பண்ணணுமோ பண்ணினா பண்ணி கொடுத்துடலாம், 15 டேஸில் பண்ணி கொடுத்துடலாம். ப்ரோ இப்போ நம்ம ஆன்லைனில் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஃபுல் கிட் மட்டும் தான் கொடுப்பீங்களா, இல்லை செப்பரேட் டூம் அந்த மாதிரி தனியாக வேணும்னாலும் நம்ம தனியாக தரலாம் ப்ரோ. இண்டிவிஜுவலாக ஒரு விங்லெட் கேட்டாலுமே பண்ணலாம். ஓகே. ஸோ டேங்க் மட்டும் வேணும்னாலும் டேங்க் தரலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ARK Diaries. நான் உங்கள் ஆனந்த் ராமகிருஷ்ணன். முகப்பேர் வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய VMAUTOPARTS ஷாப் தான் வந்திருக்கோம். YAMAHA R15 V2 V3 தரமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் முன்னாடி பார்த்துருப்போம். ஹாய் விக்கி ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ, ஒரு R15 V3 ஏன்னா இப்போ ரோட்டில் போகிற எல்லாருமே நம்ம வண்டியை பார்த்துட்டு தான் போகிறாங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள், என்ன நல்லா இந்த பைக் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிருக்கு? இது பார்த்தீங்கன்னா R15 V3 ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து R1 லுக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபுல் கிட் பார்த்தீங்கன்னா R1 கிட் பண்ணி நம்ம டீகால்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஃபுல் வண்டி பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். ப்ரோ லுக் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் வண்டி பெயிண்டிங் ப்ரோ. ஃப்ரேம் சேஞ்சஸ் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். ஓகே. அப்புறம் வந்து 2 அலாய்ஸ் பெயிண்டிங், அப்புறம் பாடி பெயிண்டிங், ஸோ டீகால் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். கஸ்டமர் விஷ் படி நம்ம டிசைன்ஸும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ப்ரோ, இந்த பாடி கிட்டில் என்ன நல்லா ப்ரோ வரும்? பாடி கிட்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஃப்ரண்ட் டூம் ப்ரோ. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த R1 லுக் கொடுத்துருவோம். இந்த டூம் சரிங்களா, R1 டூமு மட்கார்டு வரும். அப்படியே சைடில் வந்தீங்கன்னா சைடு ஃபேரிங்ஸ், அப்படியே சைடு ஃபேரிங்ஸோட அண்டர் பெல்லி கனெக்ட் ஆகிடும். அப்புறம் அந்த டெல்டா பாக்ஸ் ஃப்ரேமு, அப்புறம் டேங்க் கவுல், அப்புறம் பார்த்தீங்கன்னா டெயில் கிட். இது பார்த்தீங்கன்னா டபுள் கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்கோம். இதுவும் டேங்க்கு டூம் எல்லாமே டபுள் கலர் பெயிண்டிங். ஓகே ப்ரோ, இப்போ இந்த பாடி கிட் மட்டும் ஷிப்பிங் பண்ணுவீங்களா ப்ரோ? பண்ணலாம் ப்ரோ. ஓகே. இது வித்தவுட் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா 12,000 வரும் ப்ரோ பாடி கிட். ஃபுல் பாடி கிட். ஃபுல் பாடி கிட் வித் வைசர், அப்புறம் வந்து அந்த லைட்டு கொடுத்துருவோம் ப்ரொஜெக்டர் லைட்டோட. வித்தவுட் பெயிண்டிங்கில் வந்து 12,000 வரும். ஷிப்பிங் காஸ்ட் அடிஷ்னலாக வரும். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம உங்கள் இன்ஸ்டா பேஜில் பார்த்தீங்கன்னா நிறையா அலாய்ஸ் மட்டும் பெயிண்ட் பண்ணி நிறைய பேரும் கேட்குறாங்க. ஆமாம் ப்ரோ. ஸோ அலாய்ஸ் மட்டும் பெயிண்ட் பண்ணால் எவ்வளோ ப்ரோ வரும்? நம்ம பர் வீல் பார்த்தீங்கன்னா 1300 சார்ஜ் பண்ணுறோம் ப்ரோ. ஓகே. எனி கலர்ஸ் 1300 சார்ஜ் பண்ணுறோம் ஒரு வீலுக்கு. ப்ரோ இப்போ நம்ம பைக் எடுத்துகிட்டு வரோம், ஒரு V2 V3 எல்லாம் 2 பைக்கும் பண்ணலாம்ல நம்ம? பண்ணலாம் ப்ரோ. நம்ம V2க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட் வந்து R1 கிட் வந்து 23,000 பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. 23,000 பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து ப்ரைஸ் ரேட்லாம் ஏறி 25 பண்ணிட்டு இருக்கோம் V2க்கு. ஆமாம், ஆனால் நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோலேயே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க 23 தான் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு. 8 months ஆகிடுச்சு அந்த வீடியோ போட்டு. ஓகே. ஸோ ப்ரைஸும் பெயிண்டிங் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால 25 ஆகியிருக்கும் அது. வித் பெயிண்டிங்கில் ப்ரோ? வித் பெயிண்டிங் ஃபுல். இப்போ V3க்கு எவ்வளோ ப்ரோ ஆச்சு? இதுக்கு 28 ஆச்சு ப்ரோ. ஓகே. வித் அந்த ஸ்டிக்கரிங் எல்லாமே சேர்த்து 28. லேபர் எல்லாமே சேர்த்து இந்த பைக்கு ஃபுல் பெயிண்ட் பண்ணியிருக்கல ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ப்ரோ நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பெயிண்ட், இந்த ஐசி ப்ளூ, அப்புறம் வந்து ரெட்டு, இப்போ நான் ஃபுல் கிட்டு போடாமல் வெறும் பெயிண்டிங் மட்டும் நம்ம நிறையா பைக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஃபுல் பைக் பெயிண்ட் பண்ணோம்னா எவ்வளோ ப்ரோ வருது? இப்போ பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா வந்து பாடி கலர் பிளெயின் கலர், இப்போ ஒரு எல்லோ மட்டும் அடிக்கணும் அப்படின்னா பாடி பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்கு இப்போ ஒரு RC இல்லை ஒரு V3 V2 இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 8,000 சார்ஜ் பண்ணுறேன். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீல்ஸ் அடிஷ்னல் தான். 2 வீலுக்கு வந்து 2,600 வரும். ஓகே. ஸோ 10,600 வச்சிங்கன்னா 2 வீலு பாடி பெயிண்டிங் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. இப்போ இன்ஜின் ஃப்ரேம் எல்லாமே பண்ணணும் ப்ரோ? ஸோ அதான் ஒரு 12 வச்சிங்கன்னா மொத்தமாக ஃபுல் பைக் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம. ஓகே. 12,000. ப்ரோ பைக்கோட எக்ஸாஸ்ட் சவுண்டு கேட்டுடலாமா?
இப்போ எக்ஸாஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணல. எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஆல்ரெடி போட்டுருந்தது ப்ரோ. கொஞ்சம் டேமேஜ் இருந்துச்சு, நாங்கள் ஃபினிஷிங் ஒர்க் மட்டும் பண்ணி அவுட்லுக் மட்டும் எடுத்துன்னு வந்திருக்கோம். வண்டியோட லுக்கு எக்ஸாஸ்டோட லுக்கும் நல்லா எடுத்து விக்கி ப்ரோ. இப்போ நம்ம V2 V3 எடுத்துட்டு வரோம் அப்படின்னா எத்தனை நாள் ஆகும் இந்த ஃபுல் ரெடி ஆகும்? இந்த மாதிரி ஃபுல் கிட் போட்டு பண்றாங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து 15 டேஸ் ஆகும் ப்ரோ. ஓகே. இப்போ நார்மலாக யூஸ்வலாக வரும் பாடி கிட் பெயிண்டிங் மட்டும் பண்ணணும், எனக்கு பாடி மட்டும் பெயிண்டிங் பண்ணணும், இல்லை ஒரு அலாய்ஸ் பெயிண்டிங் பண்ணணும், கிட்டாக பெயிண்டிங் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து 1 வீக்கில் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இந்த கிட் இன்ஸ்டால் பண்ணி ஃபுல் பைக் இந்த டிசைனிங்லாம் பண்ணுறதுக்கு 15 டேஸ் ஆகிடும். ஓகே ப்ரோ. நம்ம உள்ள ஆக்சரிஸ் இப்போ என்ன வந்திருக்குன்னு பார்ப்போமா ப்ரோ? அண்ட் நான் உங்ககிட்ட மொபைல் ஹோல்டர் கேட்டிருந்தேன், நீங்கள் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்க. ஸோ நம்ம வந்து நெவிக்கு மெட்டலில் 400 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம வண்டிக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். வேறு என்ன புதுசாக வந்திருக்குன்னு வாங்க ப்ரோ, அப்படி பார்க்கலாம். நம்மக்கிட்ட வந்து 400 ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ மொபைல் ஹோல்டர்ஸு. ஓகே சரிங்களா. வித் சார்ஜ் வந்து இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா 400 வரும். வித்தவுட் சார்ஜ். வித் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 700 வரும். அப்படியே 800 900 அப்படியே உங்களுக்கு பிராண்டட் பொறுத்த வரைக்கும் ரேட் அதிகம் ப்ரோ. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து BM4 Pro வந்திருக்கு போபோவில். இது பார்த்தீங்கன்னா வந்து MRP 3000 வரும். நம்மக்கிட்ட வெறும் 1800 தான் ப்ரோ இது. ஓகே. இது வித்தவுட் சார்ஜராக? வித்தவுட் சார்ஜர் தான் ப்ரோ இது. வைப்ரேஷன் கண்ட்ரோலோட வந்துடும் அது. இப்போ நம்மக்கிட்ட மொபைல் ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா அதான் 400ல ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலையும் இருக்குது, எல்லா மாடல்ஸ்லையும் இருக்குது. 2500 வரைக்கும் இருக்குது ப்ரோ. வாட்டர் ப்ரூஃப் கேசிங்கோட கூட வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சார்ஜிங். ஓகே. ஒயர்லெஸ் அந்த ஐஃபோன்லாம் வச்சிங்கன்னா சார்ஜ் ஆகும். ஓகே. இதை வச்சுன்னா சார்ஜ். YAMAHA R15 V3க்கு ஃபுல் பாடி கிட் போட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா RC டாமினர் நிறைய வண்டிக்கு இந்த மாதிரி ஃபுல் பெயிண்டிங்கு ஃபுல் பாடி கிட் போட்டிருக்காங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லீகலான்னு. நீங்கள் ஃபுல் பாடி கிட் போட்டு ஸோ நீங்கள் வந்து கலர் வந்து இப்போ ப்ளூ கலர் பைக் இருக்குது, நீங்கள் பைக்குக்கும் அதே ப்ளூ கலர் போகிறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போது இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா எல்லோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ஆர்சியில் வந்து எல்லோ கலர் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் பாடி கிட் வந்து லீகல் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாடி கிட் போட்டு பெயிண்டிங் பண்ணி பைக்கை ரெடி பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் பைக்கோட கலர் டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆர்சிலையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர்சியில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கம்மியான காசு தான் வரும். பைக்கில் எல்லாமே வந்து லீகலாக தான் ரெடி ஆயிருக்கு. எக்ஸாஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஆல்ரெடி அவர் வந்து போட்டிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து இப்போது போலீஸ் இல்லை வெளியில் யாராச்சும் பிடிச்சாங்கன்னா எக்ஸாஸ்ட் தான் பிடிப்பாங்க. ஸோ எக்ஸாஸ்ட் தவிர நீங்கள் ஃபுல் பாடி கிட் போட்டு பெயிண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து 100% லீகல் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பைக் ரெடி பண்ணோன்னா நம்ம விக்கி ப்ரோ வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் நிறைய யூடியூப் ஷார்ட்ஸில் விக்கி ப்ரோ அவரோட VMAUTOPARTS ஷாப்பை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபுல் பாடி கிட்டு ஸ்டிக்கரிங்கு பெயிண்டிங் எல்லாம் சேர்த்து எவ்வளோ ப்ரோ ப்ரைஸ் ஆச்சு? இப்போ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 28,000 ஆச்சு ப்ரோ. ஓகே. 28,000 பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி வந்துடும். ஸோ இந்த 28,000ல் பார்த்தீங்கன்னா ஃபுல் R1 கிட்டு, லைட்ஸு, வைசரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த டீகால் கிட்டு ஃபுல் டிசைனிங் நீங்கள் என்ன டிசைன் சொன்னாலும் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. அது இல்லாமல் ஃபுல் வண்டி பெயிண்டிங்கு, ஃப்ரேமு, சேஸஸு, 2 வீல் பெயிண்டிங்கு, அப்புறம் வந்து பாடி கிட் பெயிண்டிங்கு. ஸோ எல்லாமே டோட்டலாக 28,000 வரும் ப்ரோ. ஓகே. 15 டேஸ்க்குள்ளே பண்ணி கொடுத்துடலாம். 15 டேஸில் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ வீடியோக்கு. ஓகே ப்ரோ. அண்ட் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம விக்கி ப்ரோவோட நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். YAMAHA R15 V2 V3 RC டாமினர்னு நிறைய பைக்ஸ்க்கு வந்து கஸ்டம் பெயிண்டிங் ஃபுல் பாடி கிட்ட வந்து கொடுத்துட்ருக்காரு. ஷாப்போட மேப் லொக்கேஷன், ஃபோன் நம்பர், டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான பைக் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.